எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 12 12வது நாள். ஸோ சிறப்பாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3:30 போல் எழுந்திரிச்சிட்டு அழகாக வந்து வாசலை கூட்டி வந்து கோலம் போட போகிறோம். நான் ஒரு நாளும் ஒரு கலர் கோலப்பொடி போடணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அப்போதைக்கு போடுற மாதிரி. ஸோ இந்த கோலம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒயிட்டில் போடாமல் கலர்லேயே போட்டு அந்த அட்ராக்டிவான கலர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டிசைன்ஸும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் போட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒயிட்லாம் பார்டர் கொடுப்போம், பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோவில் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்டர் ரெட் கலரில் கொடுக்குறது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வச்சு அங்கங்கே எட்ஜில் வந்து கொஞ்சம் கொடுக்குறது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற கலர் இவ்வளோ தான் அப்படின்றனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் டார்க் கலர்ஸ், ரெட் கலர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்மகிட்ட இதுதான் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கி அதை மட்டும் போட்டு மேட்ச் பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். தலை குளிச்சனால முடி ரொம்ப ஈரமாக இருக்குது. சரி அதை வந்து கட்ட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் தொடச்சிட்டோம்னா கொஞ்சம் காஞ்சிரும். ஈரத்தோடு தான் வந்து நம்ம சாமி கும்பிடக்கூடாது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து பூஜை ரூமுக்கு போயாச்சு. வாசல்லையும் பார்த்திங்கன்னா 2 விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ சாமி ரூம்லேயே வந்து விளக்கு ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த 5 விளக்கும் ஏற்றிடுவேன். 5 மணிக்குள்ளே ஏற்றிடணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே அந்த 5 விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கோ லக்ஷ்மி குபேரருக்கு ஏற்றின விளக்கு, ஸோ ஒரு கடவுளுக்கும் நம்ம வச்சுருப்போம். அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு பற்றி காட்டிட்டு அப்புறம் கற்பூரம் சாம்பிராணிலாம் காட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து பொறுமையாக நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு 108 நாமாவளி சொல்லுவேன். சாமி எந்த சாமி அந்த நேரத்தில் எனக்கு வந்து இருக்கோ டக்குன்னு கூகுளில் போய்ட்டு ஏதாவது ஒன்று உட்காந்து ரீட் பண்ணிட்டுருப்பேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த டைமில். அந்த ஃபினிஷ் பண்ணி முடித்தோடனே நமக்கு மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம வேண்டுதல் நிறைவேறின ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 12வது நாள் சிறப்பாக முடிச்சிட்டோம். 48 நாளும் வந்து சிறப்பாக முடிச்சிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா 100 டேஸ்க்கு மேலேயே போயிட்டே இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, பார்ப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே கொஞ்சம் இந்த டோர்ஸு பூஜை ரூம் டோரு எல்லாத்தையும் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பொங்கலும் வருது இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா துடைச்சி க்ளீன் பண்ணி வைக்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இங்கே வந்து பூஜை ரூம் கேபினட்டையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வாசக்கதவு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இதுக்கு வினிகர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வந்து வாசனைக்கு ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்ஃபோர்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக போயிடும். ஸோ நமக்கும் வந்து சுத்தமாக இருக்கும் அந்த இடமே. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன் கேபினெட்க்கும் இதுக்கும். அப்புறம் நைட் டைமில் பார்த்திங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஆல்பம். ஸோ அதெல்லாம் நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட நான் அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் என்னோடய என்கேஜ்மெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதோட ஸ்டோரியும் சொல்கிறேன். நல்லாயிருக்கும். யார் என்னோடய ஃபேமிலி எல்லாருமே இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.